ஜெபம் பண்ண கடவோம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் தேவன் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போது உம்முடைய திருச்சமூகத்தில் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்மை தனித்தனியாய் சந்தித்து முது பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் நிறைவாக நிறைவேற்றி கொடுத்து இந்த ஆராதனை மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக பாமாலை 11 பாடுவோம். மகா அதிசயங்களை செய்தென்னை பூரிப்பித்து. பாமாலை 11 பாடுவோம்.
உள்ளபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பெற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமது ஆண்டவருடன் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர் மனம் திரும்பி
தம்முடைய சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளது விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறுக்குரிய சுருக ஜெபம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, தம்முடைய சீசர்களுக்கு முன் சூரியனைப் போல பிரகாசித்து வெண்வஸ்திரம் தரித்தவராய் தம்மை வெளிப்படுத்தினவரே, எங்கள் அசுத்தமான வாழ்வும் தம்முடைய ஒளியின் பிரகாசத்தினால் பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் மறுரூபமாக்கப்பட்ட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றைக்கு ஜீவித்த அரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறான். அதின் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். இயேசு சமீபமாய் வந்தபோது
நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகைதேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அது இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகலமும் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனி மேதேவன், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய மேதனமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கியவர், மனிதனவர், நமக்குண்டாகும் பரமனுக்கு பிரஸ்தாவிகளை கண்டது மனுஷனானா நமக்காக சிலுவை அறிவிடு பாடுபட்டு அடக்கப்பட்ட ஒரே போதான உண்மையை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக
இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக இந்த ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான வேலையை தந்து கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்களையும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளையை இதே நேரத்திலே ஆராதனை வேளை சிஎஸ்சி திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாராளமாக தாங்க முன்வரலாம். அநேக மக்கள் ஆலயங்கள் இல்லாத இடங்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வயோதிபர் நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள் ஆராதனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது மிகுந்த அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதாக பல இடங்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து எனக்கு என்னோடு கூட தொலைபேசி மூலமாக சொன்னதை கேட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்னை கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெற உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வந்த திருச்சியை சார்ந்த பெல் நிறுவனத்திலே ஏஜியமாக இருந்து பணி நிறைவு பெற்ற அருமையான குடும்பத்தினர் திரு டாக்டர் எஸ் கருப்பசாமி அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியை திருமதி டி தேவகிருபை அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியங்களை ஜெபத்தினால தாங்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் ஆரோக்கியத்தை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகன், நார்வே தேசத்தில் இருக்கின்ற அருமையான சகோதரர் திரு கே யானஸ் நிர்மல்குமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அன்புக்குரிய துணைவியார் திருமதி நித்யா கிரேஸுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு அருமையான கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கின்றார். அன்பு குழந்தை நெகேமியாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. இந்த ஆராதனை பல வகையில் ஜெபித்து தாங்குகிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.
தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. எங்களோடு கூட இடைபடும், என்னை மறைத்து நீ வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கடைசியாக எருசலேமுக்கு பவனியாய் போகும் பொழுது எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த 41ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை உள்ள இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர் அழ வேண்டுமா, கண்ணீர் வடிக்க வேண்டுமா என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். அவர் ஒரு நாளும் தனக்காக கண்ணீர் வடிக்கவில்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 3 சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இங்கே 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இது எப்பொழுது? லாசரு மரித்தபடியினால் லாசருவை தேடி 4 நாள் கழித்து அவருடைய வீட்டிற்கு பெத்தானியாவுக்கு வருகிறார். அங்கு லாசருடைய சகோதரியாகிய மார்த்தாளும் மரியாளும் மிகுந்த வேதனையோடு தன் சகோதரன் மரித்து போனபடியில் கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேதனையை அறிந்து அவரால் சும்மா இருக்க முடியலை. அவரும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்கிறாங்க, எவ்வளவாய் இந்த லாசருவை ஆண்டவர் சிநேகித்தார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 2ஆவதாக ஆண்டவர் எப்பொழுது கண்ணீர் விட்டாராம்? எருசலேமுக்கு பவனியாய் செல்லும் பொழுது. இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்தை பார்த்து, எருசலேமின் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் இங்கு 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினாராம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இங்கே 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார் என்று 42ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 44ஆம் வசனத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி ஜெபித்தார். எல்லாருடைய பாவங்களுக்காக, உங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார். அவருடைய இரத்தம் வேர்வையாக வெளியே வந்து விழக்கூடிய அளவிற்கு. அதுதான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன்னு சொல்லுகின்றார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார் என்று. ஆண்டவர் இந்த கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணின அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்தில் இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார் என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஏன் ஆண்டவர் கண்ணீர் விட்டார்னு சொன்னால், லூக்கா 19:42 சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் எதற்காய் கண்ணீர் விட்டார்? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வந்தார். ஆனால் அந்த சமாதானத்தை அவர்கள் அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது தூதர்கள் பாடினார்கள். லூக்கா 2:14 உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாகும்படியாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பீதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்று என்னப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்லும்போது அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கும்படி வந்த தேவகுமாரன். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆக்கினை அவர் மீது வந்தது. அதற்காகத்தான் இயேசு சிலுவையை சுமந்தார். ஆனால் எந்த ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்தாரோ அந்த சமாதானத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார், அதை நிராகரித்து விட்டார்கள். அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு நிலைமை. காரணம் என்ன? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிற 34 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எருசலேமே எருசலேமே, கோழி எவ்வாறு தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறார், அதே போல என்னிடத்தில் வரும்படி அவங்களை எத்தனையோ முறை அழைத்தேன், நீங்களோ எனது வருவதற்கு மனமில்லாமல் போனீர்கள் என்பதாக இங்கு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் ஏன் அப்படி செய்தாங்க, அவர் என்ன செய்தாங்க என்று பார்க்கும் பொழுது நீங்கள் 4 இங்கு 29 சொல்லுகிறது, என்ன செய்தாங்க இந்த ஜனங்கள் ஆண்டவர் அழைத்த பொழுது. இந்த ஜனங்கள் இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? மிக அழகாக சொல்லுகிறது, இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். அந்த ஜனங்கள் அவர் ஒரு மலைக்கு கொண்டு போய் செங்குத்தாய் தள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன், நீங்கள் அதை அறியாமல் போனீர்கள். கொண்டு வந்த என்னை கொலை செய்ய நீங்கள் என்ன செய்தீங்கன்னா எத்தனம் பண்ணினீர்கள். 11 நான் வாசித்து பார்க்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வந்தார்கள் என்பதாக. 16 லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாய் பேசி கொண்டு வருகிறார். அதையெல்லாம் பார்த்து இந்த யூதர்கள் பரியாசம் பண்ணினார்கள். யோவான் 10:31 வாசித்து பார்க்கும் பொழுது யூதர்கள் ஆண்டவர் மீது கல்லறியும்படியாக அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கல்லறியும்படியாக என்ன செய்தான், கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ மேலும் மேலும் ஆண்டவருக்கு எந்த அளவிற்கு உபத்திரத்தை கொடுக்க முடியுமோ, வேதனை கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு என்ன செய்தாங்கன்னா வேதனை கொடுத்தாங்க. ஆனால் யார் இயேசுவை அறிந்து கொண்டு இவர்தான் மேசியா, இவர்தான் சமாதான பிரபு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்தார்களோ, அவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நினைச்சதார்னா சமாதானத்தை கொடுத்தார்.
யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு சமாதானம். லூக்கா 7 நம்ம பார்க்கும் பொழுது 37 முதல் அந்த அதிகாரத்தின் கடைசி வரை 50 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு பாவியாய ஒரு ஸ்திரீ ஆண்டவர் ஒரு வீட்டிலே போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வருகின்றாள். 38 சொல்லுகிறது, ஆண்டவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு வேதனை, கண்ணீர், அவளை அடக்க முடியலை. ஏன்னா அந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை என்ன செய்கிறதுனா கெடுத்து போடுகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் வந்தாள். என்ன நடக்கிறது பாருங்க. 48 சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50 இயேசு ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக. ஆகவே தன் ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நம்முடைய பாவங்கள் அக்கிரம நிமித்தமாக, இயேசு நொறுக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை மீறல்களை அகற்றி போட்டு அதற்கு பதிலாக சமாதானத்தை தருகிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மாத்திரமல்ல, இது பாவத்தின் மூலம் வந்த எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்புகளையும் சமாதான குறைவுகளையும் நம்ம விட்டு எடுத்து போட்டு மெய்யான சமாதானத்தை இயேசு நமக்கு தருகிறார். இயேசு அதற்காகத்தான் வந்தார். இந்த ஜனங்களை தேடி அதற்காகத்தான் வந்தார். தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது, மேசியாவுக்கு அந்த ஜனங்கள் காத்திருந்தார்கள். மேசியாவாக இயேசு வந்தார். ஆனால் அந்த சமாதான பிரபுவாக இருக்கிற மேசியாவை இந்த ஜனங்கள் அறியாமல் போனார்கள், நினைக்காமல் போனார்கள் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்த ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்மிடம் வந்திருக்கிறார். இந்த சமாதான பிரபுவாக இருக்கிற இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவருமை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே என்கிட்ட வா, நான் உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி நான் உனக்கு சமாதானத்தை ஆயத்தமாக இருக்கிற சொல்லி ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு யோனாவை போல் எத்தனை விலகி ஓடுகிறவர்களாக இருக்கின்றோம். யோசித்து பார்க்கணுங்க. நம்ம ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அவ்வளவாய் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்து அதையெல்லாம் விட்டு விட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவியானவன், ஆண்டவரே பாவியானவள், இப்படி எல்லா பாவத்தையும் மன்னித்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அது எத்தனை 1000 லட்சம் கொடுத்தாலும் கூட இந்த சமாதானம் என்ன செய்யறதுன்னு வராது. இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். நம்முடைய குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனை நிமித்தமாக, தொழிலில் காணப்பட்ட நஷ்டத்தின் மூலமாக, இன்னும் பல காரியத்தின் நிமித்தம் அங்கே சமாதானத்தை இழந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற அந்த விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பு, அந்த சந்தோஷம், அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருவார். சந்தேகம் கிடையாது. இந்த ஜனத்தை தேடி சென்றார், இவர்களோ அந்த சமாதானத்தை அறியாமல் போனார். ஆகவே தான் இயேசு கண்ணீர் விட்டார். நீங்களும் நானும் சமாதானம் வாழ வேண்டும் என்று தேவன் விருப்பமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாத நிமித்தமாகத்தான் இயேசு கண்ணீர் விடுகின்றார். ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்கிட்ட போய் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வேறு எதற்காக இயேசு கண்ணீர் விட்டார்? 42 சொல்லுகிறது, லூக்கா 19:43, உன்னை சந்திக்கும் காலத்தை
நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. 44ஆம் வசனம், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எதற்காக ஆண்டவர் இந்த எருசலேமுக்காய் கண்ணீர் வடித்தார்? இந்த ஜனங்களை கர்த்தர் சந்திக்கும்படியே வந்தார். அந்த சந்திப்பை அவர்கள் அறியாமல் போனார்கள். இயேசு கிறிஸ்துடைய சந்திப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். ஐயோ, இந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படியே வந்தேனே, இவர்கள் அறியாமல் போய்விட்டார்களே, இந்த சந்திப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்னு சொல்லி ஆண்டவர் இங்கு கண்ணீர் வடிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? மேசியா வருவார். இந்த ரோம அரசாங்கத்தில் இருந்து இவர்களுடைய இவர்கள் இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார், நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுப்பார், சுதந்திரத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இருந்தால் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதவாராக சொல்லுகிறது, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலை ஆளப்போக பிரபு அவர் ஒருவர் தோன்றுவார் என்று எல்லாரும் நம்பிக்கையாக இருந்தாங்க. அவர் இந்த ரோமருடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வார் என்று சொல்லி நம்பியிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இவங்க உலக பிரகாரமான ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி வரவில்லை. அவர் சொன்னார், பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் உண்மையாகவே இவளை தேடி வந்தார். இஸ்ரவேலை ஆளப்போகும் பிரபுவாக வந்தார், மேசியாவாக வந்தார். இந்த ஜனங்கள் தன்னை சந்திக்கும்படியே வந்த அந்த மேசியாவை அறிந்து கொள்ளாமல் போனபடியினால தான் கண்ணீர் விட்டார்கள். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 74ஆம் வசனம் சொல்லுகிறது. 75ஆம் வசனத்தில், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இங்கு ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக தாவீதின் வம்சத்தில் ஒரு இரட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரட்சிப்பை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் போனபடியினால தான் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இவர்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் மனிதனை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாயினூர் அந்த கிராமத்திற்கு சென்ற பொழுது அந்த விதவையை சந்தித்தார். அவருடைய ஒரே மகன், வாலிப மகன் மரித்து போனான். இயேசு சந்தித்தபடினாலே அவருடைய கண்ணீரெல்லாம் என்னச்சுன்னா துடைக்கப்பட்டது. வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அந்த வாலிபனை, மரித்து போயிருந்த வாலிபனை பாடையை தொட்டு அவனை உயிரோடு கூட எழுப்புகிறதை பார்க்கிறான். எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். இந்த கிராமத்தின் மக்கள், மகா தீர்க்கதரிசியானவர் தோன்றியிருக்கிறார், தேவன் நம்மை சந்தித்தார்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவருடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் யாத்திரையாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 5ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எதற்காக தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் தெரியுமா? அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறும்படியாக. ஆண்டவரை சுதந்திரமாய் ஆராதிக்கணும்,
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிமையின் தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர்களை சந்தித்ததாக மோசேயும் ஆரோனும் போய் பார்வையிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை சந்தித்தார் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சந்திப்பை இன்றைக்கு நாம் ஏற்றிருக்கின்றோமா? ஆண்டவரை சந்திக்கும்படியாக பல தருணங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சந்திப்பை நாம் ஏற்றிருக்கிறோமா அல்லது நிராகரித்து இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜனங்களை தேடி ஆண்டவர் வந்தார். இந்த ஜனங்களை தேடி வரும்பொழுதெல்லாம் அவரை பரியாசம் பண்ணவும், அவரை குற்றம் கண்டுபிடிக்கவும், அவரை கல்லறியும்படியாகவும், செங்குத்தாக மலையிலிருந்து தள்ளிவிடும்படியாகத்தான் எத்தனைத்தார்களே தவிர இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் கூட வரவில்லை. அவருடைய சந்திப்பை எல்லாரும் தவிர்க்கிறதாகத்தான் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சந்திப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதனால் அவங்களுக்கு என்ன ஒரு தண்டனை கிடைச்சிதான் இங்கு வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. 43 வசனத்தில், உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார். சத்துருவானவன் உன் சூழ இணைச்சுவாங்கன்னா மதில் போடுகிறான். உனக்கு எதிராக சத்துருக்கள் வருவாங்க, உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள், எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள். கிறிஸ்துவுக்கு பிறகு இங்கு 70ஆம் ஆண்டிலே தீத்துராயன் படையெடுத்து வந்தார். எல்லாரும் எருசலேமுடைய கோட்டை சுவரை அடைத்து கொண்டு இந்த ஜனங்கள் எல்லாரும் உள்ளே சென்று விட்டார்கள். தீத்துராயன் பார்த்தா, எப்படி நீ வெளியே தானே வரணும் என்று சொல்லி எருசலேமுக்கு வெளியே அவன் முற்றுகை போட்டான் என்பதாக ஜோசிபஸ் சொல்லப்பட்ட வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. அவர்களுக்கு தண்ணீர் வெளியிருந்து உள்ள ஒரு ஊற்று வரும், அதை அடைத்தார்கள். உள்ளே இருந்த சாப்பாடுலாம் செலவழிஞ்சு போயிட்டு தண்ணீர் கிடையாது, பஞ்சமாகி விட்டது. கோட்டை சுவர்களுக்கு ஏராளமான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஜனங்கள் மறிக்க ஆரம்பித்தார்கள். வயோதிபர்கள், குழந்தைகள் பஞ்சத்தினால் சாக ஆரம்பித்தார்கள். வாலிபர்கள் என்ன செய்தாங்கன்னா அவங்களை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. நாள் ஆக ஆக பெண்கள் மறிக்க ஆரம்பித்தாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக மறிக்க ஆரம்பித்த உடனே அங்கே அவங்களால அடக்கம் பண்ண முடியலை. என்ன செய்தாங்க தெரியுமா? இந்த கோட்டை சுவரிலிருந்து பிணங்களை தள்ளி விட்டார்கள். கீழே பெரிய பள்ளத்தாக்கு அகழிகள் இருக்கிறது. அதில் பொத்துன பிணங்கள் வந்து விழுகிறது. ஒரு நாள் காலை வேளையில் இந்த தீத்துராயன் அந்த பள்ளத்தாக்கின் வழியாக செல்லும் பொழுது ஏராளமான பிணங்கள் எருசலேமுக்குள்ளாக அந்த கோட்டைகளுக்காக மறித்து அந்த ஜனங்களெல்லாம் மதில் வழியாக வெளியே தூக்கி போட்டு பார்த்து அவன் முழங்கால் போட்டு வானத்து நேராக கையெடுத்து, ஆண்டவரே, இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை, இதற்கு எனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லி அவன் நினைச்சன கதறினான் என்பதாக வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு பிணங்கள் வெளியே வந்து விழுந்தது. ஒரு கட்டத்தில் உள்ள யாருமே கிடையாது. அதற்கு அப்புறமாக இந்த தீத்துராயன் கோட்டை சுவரை உடைத்து கொண்டு உள்ளே சென்று தீக்கிரையாக்கி போட்டான் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சில எஞ்சிய யூதர்கள் சவக்கடல் அருகாமையில் உள்ள ஒரு பெரிய ஒரு கோட்டை, மசாடா ஃபோர்ட் என்று சொல்வார்கள், ஏரோது மன்னன் கட்டிய ஒரு பெரிய ஒரு கோட்டை. அவன் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை வைப்பதற்காகவும் எதிரிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் ஒரு பெரிய கோட்டை ஒன்று கட்டினான். அந்த கோட்டைக்குள்ளாக ஏராளமான தீவிரமான யூதர்கள் அதில் போய் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க. அதற்கு அப்புறமாக சில ஆண்டுகள் கழித்து 72, 73 ஆகிய ஆண்டுகளிலே பிளேவியஸ் சில்வா என்று சொல்லப்பட்ட ஒரு படை தளபதி இந்த மசாலா கோட்டைக்கு எதிராக வந்தான். இந்த கோட்டை சுவருக்கு, அந்த கோட்டைகளுக்கு அப்படி எளிதாக சென்றுவிட முடியாது. 1300 அடி உயரத்தில் இந்த கோட்டை இருக்கின்றது. அந்த கோட்டைக்கு செல்கின்ற வழி இந்த வளைந்து வளைந்து என்ன செய்ய செல்லும். அவ்வளோ வந்தால் எளிதாக போய் பிடிக்க முடியாது. இந்த பிளேவியஸ் இந்த படைத்தளபதி என்ன செய்தான் தெரியுமா? ஆயிரக்கணக்கான அடிமைகளை கொண்டு வந்து கோட்டையின் பின்பகுதியில் அவர் வைத்து ஒரு பெரிய ஒரு வழியை ஒன்று ஏற்படுத்தி கோட்டை சுவரை உடைத்து உள்ளே செல்லும்படியாக எல்லா காரியங்களும் செய்தான். இது அறிந்து கொண்ட யூதர்கள் இனி தப்பிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் கரங்களிலே வாள்களை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள். கடைசியாக இருந்த மனிதன்
அடுத்தவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். எல்லா யூதர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்கு தலைமையேற்று நடத்தின எலியேசர் என்பவர் சொன்னார், ஒரு காலம் இதுவரை ரோமானியர்களுக்கு அடிபணிந்தது போல இனி அடிபணியக்கூடாது. யெகோவா கர்த்தர் ஒருவருக்கு தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர், வேறு யாருக்கும் அடிமைப்படக்கூடாது என்று சொல்லி அந்த எலியேசர் சொன்ன கூற்றின்படியே எல்லாரும் இது ரோமானியுடைய கரத்திலே அடிமைகளாய் போவதை விட சாவது நல்லது சொல்லி எல்லாரும் உயிரை மாய்த்து போனார்கள். இன்றைக்கும் கூட இஸ்ரேல் தேசத்தில் உள்ள இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க, IDF, இதில் பயிற்சி பெற்ற வீரர்கள் கடைசியாக என்ன செய்வார்களாம், இந்த மசாலா கோட்டைக்கு செல்வார்களாம். அங்கு ஒரு தீபத்தை ஏற்றி ஒளி ஏற்றி அதில் கைகளை வைத்து ஒரு உறுதிமொழி எடுப்பார்கள். எக்காரணம் கொண்டும் இனி நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன், மீண்டும் இது மசாலா கீழே விழாது, மசாலா ஷால் நாட் ஃபால் அகெயின் என்று சொல்லி உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார்களாம். இன்றைக்கும் இஸ்ரவேலுடைய இராணுவ வீரர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், யாருக்கும் அடிபணிந்தும் போக மாட்டார்கள். இன்றைக்கு அவருடைய சுற்றிலும் போர் மேகங்கள் மூண்டு கொண்டிருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் யுத்தங்கள் அதற்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறோம். அதை பற்றி எதுவும் சட்டை பண்ணவில்லை. என்ன வந்தாலும் சரி, யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன். அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. ஒரு முறை மசாலா கீழே விழுந்து விட்டது, ஆனால் இனி எக்காரம் கொண்டும் ஷால் நாட் ஃபால் அகெயின், இனி விழாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்களாம். காரணம் என்ன தெரியுமா? அந்த கோட்டைக்குள்ளே இருந்த எல்லாரும் அடிந்து போனார்கள். அந்த வெறி இன்னும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவர் ஜனங்களுக்காய் கண்ணீர் விட்டார். காரணம், ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்த சில வருடங்கள் கழித்து நடக்கப் போகிறதை ஆண்டவர் பார்த்தார். ஐயோ, இந்த ஜனங்கள் இவ்வாறு பஞ்சத்தினால் மரிக்கப் போகிறார்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்து தற்கொலை செய்து ஒரு சூழ்நிலை இதுக்கு வருகிறதே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு இவர்களை தேடி வந்தார். அந்த சந்திப்பை இவர்கள் நிராகரித்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட தேடி வந்து உங்களை சந்திக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் எதிரில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், சிறையிருக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, உங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். இது சந்திப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அதை நாம் நிராகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள், சோதனைகள், போராட்டங்கள் வருகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் கடந்து போனாலும் கூட ஆண்டவருடைய சந்திப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற சந்தேகம் கிடையாது. கடைசியாக, ஏன் இயேசு இந்த ஜனத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகின்றார்? இங்கு 45ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் இவர்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்தார். ஆலயம் எதற்காக? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக. வேதவசனம் சொல்லுகிற கர்த்தர் தமது ஆலயத்தில் இருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரவேசம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து யாரெல்லாம் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்க வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணான். அவர் சொன்னார், என்னால் என் இருதயம் அங்கே இருக்கும், நான் அவளை ஆசீர்வதிப்பேன், என் கண்களை போடு வைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் சொன்னார். இந்த இடத்துல ஆண்டவருடைய இருதயம் இருக்கிறது, ஆண்டவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. எப்பொழுது அவருடைய சமூகத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிறார். இது பரிசுத்தமான ஆலயத்தை அவங்க என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, கள்ளர் குகையாக மாற்றி விட்டார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிற ஜனங்கள் தொழுது கொள்ள முடியாதபடிக்கு இங்கு வியாபார ஸ்தலமாக்கி விட்டார்கள். இந்த ஆலயத்தை சுற்றிலும் பிரகாரங்கள் உண்டு.
உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம்லாம் உண்டு. இந்த வெளிப்பிரகாரத்தில் இவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளை வச்சுட்டாங்க. அந்த கடைகளில் என்ன இருக்குது? பலி செலுத்த வேண்டிய மிருகங்கள், புறாக்கள், பறவைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. தூர இடத்துலேருந்து பலி செலுத்தும்படியே பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபத்திற்காக இங்கு பலி செலுத்தும்படியே வந்தார்கள்னு சொன்னால், இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க, வெளியே இருக்கின்ற அதே பொருளை உள்ளே இருக்கின்ற அந்த பொருளை வாங்கும்போது 20 மடங்கு அதிகமாக இருக்குமா. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், கிராமத்தில் சில பொருட்கள் ரொம்ப சௌரியமாக கிடைக்கும். அதே இது பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விலை நிச்சயம் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, சில டூரிஸ்ட் சென்டரில் நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்க தண்ணீர் பாட்டில் 40 ரூபா 50 ரூபா நினச்சிடுவாங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்துக்கிடுங்க, வெளியில் வாங்கினா ஒரு புறா குஞ்சு ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன், இங்கு ஆலயத்தில் போய் வாங்கினா 20 ரூபா, 20 மடங்கு அதிகமாக விற்பார்கள் என்பதாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்தாக சொல்கிறாங்க. அப்போ ஏழை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. அவங்க சொந்தமாக அந்த புறாவை கொண்டு வந்தாலோ இல்லை ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு பலி செலுத்தும்படியாக ஒரு காளையை கொண்டு வந்தால் கூட ஆசாரியன் பார்த்து அதை ஓகேன்னு சொன்னால் தான் என்ன செய்ய முடியும்னா பலி செலுத்த முடியும். அவன் சொல்லுவான், இதில் காலு சரி கிடையாது, கண்ணு சரியாக கிடையாது, ஆகவே பலி செலுத்த முடியாதுன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆசாரியன் ஓகே பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்னா, அது நல்ல ஆட்டை கொண்டு வந்தாலும் சரி, நல்ல புறாவை கொண்டு வந்தாலும் சரி, அவன் ஓகேன்னு சொன்னால் தான் அது பலி செலுத்த முடியும். இந்த ஆசாரியன் என்ன செய்வான், அங்கே இருக்கிற இந்த கடைகளில் இருக்கிற பொருட்களை கொண்டு வந்த மாத்திரம்தான் அவன் ஓகே சொல்லுவான். தனியாக கொண்டு வந்தால் அது எதையாவது சொல்லி நிராகரித்து விடும். ஆகவே இந்த ஏழைகள், மற்றவர்கள் வேறு வழியே கிடையாது, பாவத்திற்கு ஏதாவது பரிகாரம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பலி செலுத்தும்படியான அந்த மிருகங்களை இந்த பிரகாரங்களில் வியாபாரிகள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும். இந்த ஆசாரியனுக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருப்பாங்க, ஒரு கமிஷன் பேசிஸ் வச்சுருப்பாங்க. அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணாங்க, ஆண்டவர்களை தாங்க முடியவில்லை. இந்த பிரகாரங்களில் புறஜாதிகள் தொழுது கொள்ளுவாங்களாம். அவங்க அதை தாண்டி உள்ளே போக முடியும், உள்ளே போயாச்சுன்னா கொலை கூட பண்ணிடுவாங்க, மரணத்திற்கு பாத்திரவனாக இருக்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 21ஆம் அதிகாரம் 27 29 வரை உள்ள வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் சில புறஜாதிகளை அந்த பிரகாரத்துக்கு கொண்டு போனா என்பதற்காக தான் எல்லாம் கூப்பாடு போடுறாங்க. இவர் மரணத்துக்கு பாத்திரனா இருக்குன்னு சொல்லி கூப்பாடு போடுற காரணம் தான் பார்த்துக்கிடுங்க. ஆனால் புறஜாதிகள் தொழுது கொள்ளும்படி இருக்க அந்த இடத்துல வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டாங்க. கயிற்றினா ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாரையும் அடித்து துரத்தினார்கள். அவங்களாம் அலறி அடிச்சுட்டு ஓட்டாங்க. ஒருத்தங்க கூட இயேசு கிறிஸ்து ஏற்று நிற்கலை. ஏன்னா பண்ணது பூரா தப்பு. பார்த்துக்கிடுங்க, என் வீடு எல்லா ஜனங்களும் ஜப வீடு, என் ஜனங்களை என்னுடைய பரிசுத்தமான ஜப வீட்டு கொண்டு வந்தவர்களுக்கு அவளை ஆசீர்வதிப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாருங்க. ஆனால் அந்த வீட்டை கள்ளர் குகையாக மாற்றி விட்டார்களே. ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்தேனே, ஜனங்கள் என்னை தொழுது கொள்ளும்படியாக என்னை ஆராதிக்கும்படி கொடுத்த ஆலயத்தை இப்படி நாசப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி பார்க்கிறார். அவர் தந்த ஆலயம் அது என்ன தெரியுமா? நம்முடைய இருதயமாகிய ஆலயம். ஆண்டவர் தங்குகின்ற ஒரு வாசஸ்தலங்க. இதில் எவ்வாறு அந்த வியாபாரிகள் பயங்கரமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்தார்களோ, அது ஒரு ஜெபபீடாக இருக்க வேண்டிய அந்த இடத்தை வியாபார ஸ்தலம் ஆக்கலாம். அதே போல் நம்முடைய இருதயத்தை பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்துருப்போம் என்று சொன்னார், தேவன் நிச்சயம் வேதனைப்படுவார், துக்கப்படுவாருங்க. அவர் துக்கப்படும்படியாக நம்முடைய இருதயத்தை வைக்க வேண்டாம். ஆண்டவர் வாசப்பட ஒரு ஸ்தலமாக இருக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை அவருடைய சமுதிரம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் அதில் வாசம் பண்ணுவார், மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், சந்தேகம் கிடையாது. இயேசு தனக்காக கண்ணீர் விடவில்லை. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சந்திப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும், கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த ஆராதனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட தான் கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நம்மை அவருடைய சமாதானம், அவர்களுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய சந்திப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய ஆலயத்தில்
நம்முடைய சர்வமாய் ஆலயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஊர் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129 பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129 பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுனை நாட்டினோ கத்தை சேலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதையம் ரச்சன்ய வாழ்வை காண்ட நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னாலே தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னாலே தாரன்றோ. தாவத கிருபையில் தாங்கி உனக்களித்த தவணையின் காலமே வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. முந்தைய எரேமியா அனனியாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ. முந்தைய எரேமியா அனனியாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்றாயத்தமாய போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டீரப்பா. உம்முடைய சமாதானத்தை அவள் அறியாமல் போல நிமித்தமாய் கண்ணீர் விட்டீர். நீர் அவள் சந்திப்பதை அவர்கள் நிராகரித்தது நிமித்தமாக, உம்முடைய சந்திப்பை அவர்கள் வெறுத்தது நிமித்தமாய் கண்ணீர் விட்டீர். அதன் மூலம் அவர்களுக்கு வருகிற தண்டனையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆகவே நீ எவ்வளவாய் வேதனைப்பட்டீர் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். அது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணும்படியாக நீ தந்த ஆலயத்தை அவர்கள் கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே நீ கண்ணீர் வடித்தீர் என்று நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் ஐயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாக நாங்கள் உமக்கு துக்கத்தை கொடுத்திருப்போம் என்று சொன்னால், நீர் கண்ணீர் வடிக்கும்படியாக வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் மனஸ்தாபப்பட்டு எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா. தயவாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் உள்ளபூர்வமாக ஆராதிக்கும்படியாக அந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களினால், பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அநேக குடும்பங்களில் சமாதானத்தை இழந்து
ஆசீர்வாதத்தை இழந்து கண்ணீரோடு கூட இருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. அவர் எந்த ஒரு காரியத்தின் மீது சமாதானத்தை இழந்திருந்தாலும், நிம்மதி இழந்திருந்தாலும் தயவாக இறங்கி அதையெல்லாம் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, நிம்மதியையும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சில குடும்பங்களில் பிரிந்து போன ஒரு நிலைமை சுவாமி. கணவன் மனைவிக்குள்ளாக பல வகையான பிரச்சனை, நிம்மதி இழந்து போயிட்டாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் கண்ணீரப்பா. அதன் மூலமாக பெற்றோர்கள் எவ்வளோ ஒரு வேதனையப்பா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்னு சொல்லி திருமணம் செய்து கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச காலங்களுக்குள்ளாக பிரிந்தது நிமித்தமாக அவர்களுக்கும் துக்கம், பெற்றோர்களுக்கும் துக்கம். எவ்வளோ பெரிய வேதனை. நிலைமையெல்லாம் மாற்றி போடுங்க சுவாமி. உடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பீராக. கசப்பை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் அவருடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். விடுதலை கொடுங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக தவறான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் மூலமாக எத்தனை பெரிய துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்காங்க. இரவெல்லாம் கண்ணீர் படுக்கை கண்ணீரில் நினைக்கிற பெற்றோர் உண்டு சுவாமி. புது பிள்ளையுடைய கண்ணீரை ஒரு விசை துடைப்பீராக. இடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்காக இரத்தத்தை சிந்தின நீரப்பா. அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மீது தெளிப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளை நீ சொந்தமாக்குவீராக. குடும்பத்தில் ஒரு பூர்ண சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. பூர்ண சமாதானம் உண்டாகட்டும். தொழில்களில் நஷ்டம், வேலைகளில் நஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் என்று பல வகையில் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை நிமித்தமாக நிம்மதி இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. நீர் உமது பிள்ளைகளை சந்திக்கும்படி வந்திருக்கிறபடினால் இன்றைக்கு உடைய சந்திப்பை ஏற்றுக்கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பல மாதங்களாக ஆண்டுகளை எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகளை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகள் கைட்டு சில எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் என்னென்ன வேலை நிமித்தமாக ஆண்டவர் தங்களுடைய சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருக்குன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா நஷ்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாறுவதாக. தகப்பனே, தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. எதிர்பார்த்து சோர்ந்து போன நிலைமையப்பா. இன்னும் நல்ல வேலை கிடைக்கிறேன்னு சொல்லி அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக ஆண்டவர் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு நீ நன்மைகள் செய்திருக்கிறீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம். அதே போல் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற ஒரு துணையை ஆண்டவரே உண்டாக்குன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. அந்த துணையை உமது பிள்ளைகளுக்கு காண்பித்து குடும்பமாக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அதே போல் திருமணமாகியும் குழந்தை இல்லையேன்னு சொல்லி கலங்குகின்ற ஆண்டவரே தம்பதிகள் உண்டு சுவாமி. அவருடைய பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. இப்பொழுது யாரெல்லாம் அந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறார்களோ கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக சுவாமி. கற்பத்திற்கடி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம், ஒரு பலன் சுவாமி. அந்த பலன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சுவாமி, கொடுப்பீராகப்பா. ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய கனியை பூரணப்படுத்தி நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த வயதான காலத்தில் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைகளுடைய ஒத்தாசை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவருடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்து சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. முதிர் வயதில் அவர்கள் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் சொன்னீரப்பா. இந்த வாக்கின்படியே நீர் அவளை ஆசீர்வதிங்கப்பா.
முதிர் வயதான காலத்தில் உமது பிள்ளைகளை தள்ளாமலும் உடைய பிள்ளைகளை கைவிடாமலும் இருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. படுக்கையில் வியாதியாக கிடக்கின்ற பெற்றோர் உண்டு சுவாமி, அவர்களுக்கு நீர் துணையாயிருந்து அவருடைய பலவீன கட்டுகளை முற்றிலுமாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதிகளால் வேதனையோடு கூட இருக்கிறார்கள், அந்த வியாதி படுக்கை முழுவதுமாக கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஒரு அற்புதமான சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அது ஒரு சின்ன வியாதியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாதியாக இருந்தாலும், டாக்டரால் முடியாது என்று சொன்னாலும் கூட என் தேவனை எல்லாம் முடியுமே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கொடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்கள் நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த ஒளிப்பதிவு செய்ய உதவி செய்த அருமையான குடும்பத்தினருக்காக, திருச்சியை சார்ந்த அருமையான ஆண்டவரே உமது பிள்ளைகளை உடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் எஸ் கருப்பசாமி அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டி தேவகிருபை அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக இணைத்து இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிற இந்த அருமையான குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாளையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரை சந்ததியெல்லாம் நமக்கு நன்றி செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அன்பு மகனுக்காக ஜெபிக்கிறோம். நார்வே தேசத்தில் இருக்க அருமையான மகன் ஏர்னஸ் நிர்மல்குமாருக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் நித்யா கிரேஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீ அவருக்கு கொடுத்த அருமையான குழந்தை நெகேமியாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்ன அருமையான குழந்தையோடு கூட எப்பொழுது இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தினை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அப்படி எல்லா தேவையும் கருத்து சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலைக்காக பல வகையிலே உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, இதற்காக உழைக்கிற ஜெபிக்கிற ஆண்டவர் காணிக்கணும் தாங்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் இலாண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் ஆவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதற்பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. மகிமையினால் நிறைந்தனவே நித்திய மகிமை.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய என் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை. நம்மை தகுதிப்படுத்துகிறவர் நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே. அதை உணர்ந்தவர்களாக நம்மையே தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும்படியான கிருபை நமக்கு தரும்படியாக நாம் யாவரும் தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம்.
இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவுக்கு இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேகையின் கேள்விகளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள பாத்திரர்கள் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு சேர்ந்து தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வலிமையால் திருச்செரும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்குகிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக சோத்தரிக்கிறோம். சரீரம் ஆத்துமாவாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அனுப்புகிறார்கள். கடைசியில் நாங்கள் உமது இறை மக்கள் அனைவரோடும் உமது என்றும் உள்ள அரசியல் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்த நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறை திசையை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை 4. Deva Deva
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவர் நிறைத்தீரே. உமது ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக வாழவும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியை விளங்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக, அவனது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.